வணக்கம். நாங்கள் இன்றைக்கி பெனக்கை செஞ்சு காட்ட போகிறோம். இப்போ பெனக்கைக்கு ஒரு ஆளுக்கு ஏற்ற மாதிரி நான் செய்து காட்ட போகிறோம். இன்றைக்கி தேவையான பொருட்கள் வந்து நான் உங்களுக்கு காட்டுறேன். ஒரு ஆளுக்கு வந்து ஒரு 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 முட்டை போதும். அதே மாதிரி ரெண்டு பேருக்கு 2 முட்டை. ஸோ இப்போ நான் ஒன்று செய்கிறதால ஒரு முட்டை. ஸோ அப்புறம் மா வந்து 37.5 கிராம் எடுக்கணும். பிறகு பட்டர் வந்து நாங்கள் 6.5 கிராம் எடுத்தேன். அப்புறம் பால் வந்து ஒரு டீசிலிட்டர். அப்புறம் உப்பு வந்து ஒரு 1/2 தேக்கரண்டி. ஒரு எங்களுக்கு எங்களுக்கு சுவைக்கு ஏற்ப இப்படி போட்டால் போதும். அப்புறம் சீனி வந்து ஒரு மேசக்கரண்டி. இது வந்து வெண்ணிலா சுகர், அதுவும் ஒரு மேசக்கரண்டி போட்டால் போதும். இப்போ நாங்கள் பட்டரை போட்டு உருக்கணும். கொஞ்சம் உருகணும். உருகின அப்புறம் தான் நாங்கள் அடுக்கிக்குள்ளே போட்டால் வரும். இப்போ உருகிட்டு பிறகு அப்புறம் நாங்கள் முட்டை அடிப்போம். இப்போ நாங்கள் முட்டை அடிக்க போகிறோம். இப்படி வர மட்டும் நீங்கள் அடிக்கணும். அடித்த பிறகு பால் விடணும். விட்டுட்டு இன்னொருக்கா நாங்கள் ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு சீனி போடுறோம். வெண்ணிலா சுகர். இந்த உருக்கின பட்டர் அப்படியே விடுவோம். ஒரு சின்ன மிக்ஸ் பண்ணணும். நாங்கள் அரிச்சிட்டு போட்டால் கட்டி படாது. ஸோ இப்போ நாங்கள் கொஞ்சம் அரிச்சிட்டு போடுவோம். பார்த்தீங்கன்னா சொன்னால் அப்படி எவ்வளோ அதுக்கும் இதுக்கும் அவ்வளோ வித்தியாசம் உண்டு. ஸோ நல்லா கொஞ்சம் கட்டி வராது. அப்படி நாங்கள் அரைச்சிட்டு போட்டோம்னு சொன்னோம். இப்போ எல்லாம் சேர்ந்த மாதிரி இப்படி இருக்குது. இந்த பிறகு ஒரு சொட்டு உப்பு கொஞ்சம் போடணும். நான் போடுறேன். அப்புறம் இருக்குது தானே, மாவை நாங்கள் இப்படி ஒவ்வொரு கரண்டியை போட்டு இப்படி மிக்சியில் அடிக்கணும். நான் 15 நிமிஷம் ஊற வச்சேன்னா இந்த மாவு வந்து கொஞ்சம் இப்படி சொட்டு கொஞ்சம் பொங்கி வருதுடா. இது 8 பேருக்கு நான் போட்டிருக்கேன். அதான் கொஞ்சம் கணக்காக இருக்குது. அப்படியே போட வேண்டியது தான் தோசை கல்லில். பட்டர் ஒதுக்கணும்.
தூவினா பிறகு எல்லா இடமும் பூசிட்டு இந்த சைட்டில் சிவந்த பிறகு நாங்கள் மற்ற பக்கம் பிரட்டினா சரி. சிவந்திருக்கு, அப்படி திருட்ட வேண்டியதுதான். இப்போ நாங்கள் பேன்கேக் செய்து முடித்தாச்சு. இது தயாராச்சுது. இப்போ நாங்கள் இதில் சாக்லேட் பூசி சாப்பிடலாம், பட்டர், ஜாம், சீனி போட்டெல்லாம் சாப்பிடலாம். ஸோ நல்லா இருக்கும். சின்ன சின்ன பிள்ளைகளெல்லாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நல்லா நல்லா நல்லா